காவேரிக்காக ஒரு வில்லா ப்ரெசென்ட் பண்ண போகிறேன் பர்த்டே அதுவுமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட சொல்கிறாரு நம்ம விஜய். தாத்தா அதை கேட்டுட்டு காவேரி தான் உன்னோட வாழ்க்கையில் பெரிய விஷயம். காவேரி விட்டுறாத விஜய், அவள் கூடவே இரு, அவளை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. உடனே ஆமாம் தாத்தா, காவேரி நான் விட மாட்டேன், என் வாழ்க்கையை அவள் தான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிச்சுட்டு இருக்காரு. எங்கே விஜய் காவேரி கிட்ட வராரு. காவேரி என்ன பண்ணுறாங்க, எல்லா துணியும் எடுத்து வச்சுட்ருக்காங்க. என்ன காவேரி, என்ன எடுத்து வச்சுட்ருக்க அப்படின்னோடனே எல்லாத்தையும் துவைச்ச துணியெல்லாம் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சரி ஓகே, என்னோட துணிலாம் அப்படியே வச்சுட்டு உன்னோட மட்டும் மடிக்கிற, நியாயமா இது அப்படின்றாரு. உடனே உங்கள் துணி நீங்களே மடிச்சுங்க, இதுக்கப்புறம் உங்களோட வேலையெல்லாம் நீங்களே செஞ்சுக்கோங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் ஓவராக தெரில, இது வரைக்கும் நீ தானே மடித்து வச்சுட்டு இருந்த, இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இங்கே பாருங்கள், உங்கள் துணி நீங்கள் பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறேன்ல. ஓ அப்படியா, அப்போ என் துணியை நீ மடித்து வைக்க மாட்டேன் அப்படி தானே அப்படின்னு. ஆமாம் அப்படி தான் அப்படின்றாங்க. உடனே ஆமாம், மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு ஃபீலிங் ஒன்று பேசுகிறாரு அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. சரி ஓகே, அப்போ என்னோடய வேலையில் எதுவுமே நீ செய்ய மாட்டியா காவேரி? ஏங்க நீங்கள் பழகிக்கிறதுனா நல்லது, அப்போ தானே நம்ம 2 பேரும். அப்பா போதும்ப்பா, நிறுத்துறியா கொஞ்ச நேரம், நம்ம போய் பிரியும் போது நான் சிரமப்படாமல் இருப்பேன், இதுதானே சொல்ல வர? ஆமாம் அதுதான் சொல்ல வரேன், அதுதான் முடிவு பண்ணிட்டீங்களே அப்படி சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாரு, அவங்க நகரை பார்க்குறாங்க. கையை இந்த சைடு வைக்கிறாரு, அதுக்கப்புறம் இன்னொரு கையும் வைக்கிறாரு, நடுவில் மாட்டிக்கிறாங்க காவேரி. இப்போ எனக்கு கையை வச்சுட்ருக்கீங்க, எழுந்துருங்க விடுங்க அப்படின்றாங்க. நான் ஒன்றுமே பண்ணலையே, நான் செவுத்துல தான் கை வச்சுருக்கேன், நீ போக வேண்டியது தானே, எப்படி போக முடியும், நீங்கள் 2 கை வச்சிட்டிங்க, எப்படி நான் நடுவில் போக முடியும் அப்படின்றாங்க. சரி வேணா போ, இல்லைன்னா விட்டுரு அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. உடனே டென்ஷன் ஆகுறாங்க. டென்ஷன் ஆகுது, இப்போ என்ன நான் கை எடுக்கணுமா, எடுக்க முடியாது அப்படின்றாரு. உனக்கு தைரியம் தான், இங்கேருந்து பார்க்கலாம், இப்போ உனக்கும் எனக்கு பெட்டு, நீ கரெக்டாக என்னை தள்ளிட்டு போயிட்டீங்கன்னா நீ ஜெயிச்ச, இல்லைன்னா நான் ஜெயிச்சேன் அப்படின்னோட கையை புட்டு அப்படியே எடுக்க பார்க்குறாங்க. ஆனால் அவங்களால எடுக்கவே முடியல. அடுத்து தொடர்ந்து எடுத்துகிட்டே இருக்காங்க. ஆனால் எடுக்க முடியல. ப்ளீஸுங்க, உண்மையிலே என்னால் முடியல. என்ன காவேரி, நீ பயங்கர ஸ்ட்ராங்குன்னு நினச்சிட்டு இருந்தேன், பார்த்தா நான் பயங்கர ஸ்ட்ராங்கு அப்படி சொல்லிட்டு சொல்லுவேன், என் கையை கூட எடுக்க முடியல அப்படின்னோடனே, என்னால் எடுக்க முடியல, போதுமா எடுக்கிறீங்களா அப்படின்னோடனே, சரி சரி அப்போ நீ தோத்துட்டேன்னு ஒத்துக்கோ, நான் ஒத்துக்கிறேன்ப்பா போதுமா அப்படின்றாங்க. அடுத்து அவங்க துணியை மடிச்சுட்டு விஜய் துணியை மடிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு இப்போ மடிக்க மாட்டேன்னு சொன்னேன், ஆமாம் மடிக்க மாட்டேன்னு தான் சொன்னேன், போனால் போதுன்னு இப்போ மட்டும் மடித்து வைக்கிறேன் அப்படின்றாங்க. எப்படி நீ செய்வேன்னு எனக்கு தெரியும் அப்படின்றாரு. அடுத்து ஏன் காவேரி இப்போல்லாம் முன்ன மாதிரி என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற, அதை மட்டும் சொல்லிட்டு போய் அப்படின்னோடனே, இப்போ என்ன பேசணுன்றீங்க, அதை நான் பேசிகிட்டு இருக்கேன்ல, இல்லை இல்லை கொஞ்ச நாளாகவே என் மேலே கோவமாக இருக்க, என்ன கோவம்னு தான் தெரிய மாட்டேங்குது, சரி உன் கோவத்தை மறைக்கிறதுக்காக நீ மறந்துடணும் அந்த கோவத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். என்ன விஷயம்? உங்கள் மாமா இனிமேட்டு டிவி சீரியல் நடிக்க போகிறல, ஃபிலிமில் நடிக்க போகிறாரு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமாம் சினிமாவில் நடிக்க போகிறாரு, அதுக்கு நான் கேரண்டி, எல்லாம் பேசிட்டேன், இதுக்கப்புறம் உங்கள் மாமா போக வேண்டியதாக பாக்கி அப்படின்னோடனே, நிஜமாவா சொல்கிறீங்க? நிஜமாக தான் சொல்கிறேன் காவேரி, இந்த விஷயம் உங்கள் மாமாக்கே ஒன்றும் தெரியாது, இதுக்கப்புறம் தான் சர்ப்ரைஸாக சொல்ல போகிறேன், சரி அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஏன் வேணான்னு சொல்கிற? இங்கே பாருங்கள், எதுவாக இருந்தாலும் அவரோட திறமையை கொண்டு அவரே வாங்கிப்பார் சான்ஸு, நீங்கள் ஒன்றும் வாங்கி தர வேணாம், உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்றாங்க. என்ன காவேரி இப்படிலாம் பேசுகிற, அதெல்லாம் தெரியாது, உங்கள் மாமாவுக்கு நான் சான்ஸ் வாங்கி தான் தருவேன், நீ என்ன வேணாலும் நினச்சிக்கோ, உனக்காக ஒன்றும் நான் பண்ணல புரியுதா அப்படி சொல்லிட்டு போகிறாரு. இதெல்லாம் நல்லா தான் பண்ணுறாரு, என் குடும்பத்துக்காக நல்லா யோசிக்கிறாரு, ஆனால் கடைசியில் என்ன விட்டு கொடுக்குறாரு அப்படி சொல்லிட்டு டென்ஷனாக வராங்க காவேரி. காவேரியும் அஜய் என்ன பண்ணுறாங்க, செம்ம டென்ஷனாக இருக்காங்க. அப்போ வராரு பசுபதி. என்ன, எதுக்குப்பா என்னை கூப்பிட்டீங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுக்கு கூப்பிடுவோம்மா, இப்படியே இருந்தால் எப்படிம்மா, மாப்பிள்ளை அப்படியே இருக்காரு, நீயும் எதையுமே கண்டுக்க மாட்டேங்கிற, அங்கே என்ன தான் நடந்துட்டுருக்கு அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. என்னப்பா நடக்கும், வழக்கம் போல் காவேரி என்னை வெறுப்பேற்றிட்டு இருக்கா, அதனால் நான் டென்ஷன் ஆகிட்டுருக்கேன், இவர் பார்த்துக்கிட்டு சும்மா கேம் விளையாடிட்டு இருக்காரு, இதான்ப்பா நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா நீ இப்படி பண்ணுற, நானும் அங்கே வர முடியாத நிலமையில இருக்கேன், என்ன மாப்பிள்ளை நீங்கள் தான் பார்த்துக்கணும் ராக்கினீங்க, நீங்கள் இப்படி பண்ண எப்படி? இல்லை மாமா, நான் கண்டிப்பாக ஏதாவது பண்ணுவேன் மாமா. சரிங்க மாப்பிள்ளை, இப்போ பாருங்கள் நான் சொல்கிறபடி நடந்துக்குங்க, இதுக்கப்புறம் நீங்களும் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்றாரு.